இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியல் இயக்கம் போகின்ற இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கின்ற உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் கொஞ்சம் முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கணும். ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அது மாறுபட்ட கருத்து இல்லை. பட் அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போறவங்களும் உண்டு. எனவே பாப்பா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்ல மூழ்கி போறாரான்றத தேர்தலில் நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அதனால கட்சியை பத்தில யாரும் ஆரம்பிக்கலாம். அவர் வர்றாருங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும். வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த களத்தில் கூடுதலாக ஒருத்தர் வேலை செய்யும்போது அது வலிமை தான். இப்போ நான் தூத்துக்குடியில் போய் 15 நாள் நின்று உதவுனேன். அவரும் ஒரு நாள் உதவுறாரு. அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி. சில நடிகர்கள் தம்பி உதயநிதிட்ட ஸ்டாலின்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவரே களத்தில் நின்று உதவுறாரு. அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே. ஒரு நூலகம் திறக்கிறாரு, படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிக்கிறாரு. அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேரும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி கருத்து கூறும்போது வரவேற்றிருக்கிறோம். ஜனநாயகத்தில் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம், பொதுமக்களுக்கு தொண்டாற்றலாம். அதுதான் ஜனநாயகம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது. வரவேற்கிறோம். அவரை நம்பி அணிதிரளவு இருக்கிற அவரது ரசிகர் மன்றத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு அவர் நம்பிக்கையாக கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அவருடைய நம்பிக்கை முக்கியமானது. அந்த அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். முற்போக்கான பார்வையோடு அந்த சிந்தனைகள் இருப்பதாக நம்புகிறேன். அதை வரவேற்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய தொலைநோக்கு பார்வை முற்போக்கானதாக இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற முழக்கத்தோடு அதை அவர் முன்வைத்திருப்பது வரவேற்கக்கூடியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.